சென்னை சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் வந்துட்டு இன்று அதிகாலை வந்துட்டு 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வந்துட்டு அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் அந்த குழியில விழுந்து தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த ஜூன் மாதம் முதல் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக இந்த தெரு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய 2-3 தெருக்கள்ல அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த மழைநீர் கால்வாய் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய வண்டல் தொட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தொட்டியில் வந்துட்டு தவறி விழுந்து அந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குறிப்பாக அவர் அந்த தொட்டி மூடாததின் காரணமாகவே அந்த தொட்டியில் தவறி விழுந்திருக்கிறார் என்று தற்போது முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதியில் தெருவிளக்கு என்பது கடந்த 1 மாதமாக இல்லை எனவும் இப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு அறிவிப்பு பலகைகள் எதுவும் சரியாக அமைக்கவில்லை அப்படிங்கறதை இந்த பகுதி மக்கள் வந்துட்டு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இது குறித்து சென்னை மாநகராட்சியினிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக விளக்கம் கேட்டபோது அந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் தொட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வண்டல் தொட்டியில் தான் வந்துட்டு தற்போது அந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக சென்னை மாநகராட்சி பக்கமாக விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் தற்போது மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாகவும் இந்த பகுதியில் அதிகப்படியான மழைநீர் என்பது ஒருபுறம் தேங்கி வருகின்றது. இந்த நிலையில் தற்போது இந்த பெண் உயிரிழந்த நிலையில் இவர் யார் என்பது குறித்து சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை இப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் காவல்துறையினர் நேரடியாக வந்து அவருடைய உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் என்ன நடந்தது என்பது குறித்து இப்பகுதி மக்களிடமும் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அந்த தொட்டியை பார்க்கலாம். இந்த தொட்டி மூடாததின் காரணமாக தான் இந்த 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இதிலிருந்து விழுந்து இறந்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக தற்போது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு அருகில் இது போன்று தொட்டி என்பது அமைக்கப்படும். அதாவது வண்டல் வடிகட்டு தொட்டி என்று இதை கூறுவார்கள். இதன் மூலமாக வரக்கூடிய கழிவு நீர்கள் அதே போன்று அதில் வரக்கூடிய தூசிகள் அனைத்தும் வடிகட்டி அதன் பின்னர் மழைநீர் அதே போன்று கழிவு நீர்கள் மட்டுமே இந்த வாய்க்கால் வழியாக கால்வாய் வழியாக உள்ளே செல்லும். அதன் அடிப்படை